வணக்கம்மா. ராஜேஷ் சார் அப்படிங்கும்போது சினிமா துறையில உங்கள பத்தி எந்த ஒரு காசிப்பும் வரல. அத தாண்டி நீங்களே சொல்லியிருக்கீங்க, எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு. பயம்தான் காரணம். சிகரெட் குடிச்சா லங்ஸ் ஏதாவது கெட்டு போகும். தண்ணி அடிச்சா லிவர் போடும். பொம்பளை பிள்ளைகளோட பழகுனா ஏதாவது பயமா இருக்குது எனக்கு. அதான் பயம்தான் காரணம். கர்த்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தின் ஆரம்பம்னாரு இயேசுநாதர். அப்ப பயம் வாழ்க்கையில தேவை. பயம் கண்டிப்பா தேவை. பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. அசட்டு தைரியம் என்பது வருகின்ற ஆபத்துக்கு அஸ்திவாரம். நீங்க வந்து நடிச்சிட்டு இருக்கும்போதே ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் பண்ணீங்க இல்ல சார்? அதுக்கு மிக முக்கியம் எம்ஜிஆர் ஒய்ஃப் ஜானகி அம்மா. எம்ஜிஆரோட 4 வருஷம் பழக்கம், ஜானகியம்மோட 10 வருஷம் பழக்கம், 10-15 வருஷம் பழக்கம். என்னுடைய பழக்க வழக்கமும் என்னுடைய குணமும் கொஞ்சம் சினிமாவுக்கு அன்ஃபிட்டு தான் ஏறக்குறைய. அதனால் நான் மற்றவங்களையும் நான் சொல்லலை. பட் அப்படி இருக்கும்போது நான் பேசாமல் இருந்தேன். ஜேபிஆர் அண்ணன் தான், எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஜேபிஆர் அவர் தான் என்னை கொண்டு வந்து இந்த மாதிரி இப்படி ரியல் எஸ்டேட் பண்ணுனாரு. எனக்கு ரியல் எஸ்டேட்னா என்னன்னே தெரியாது. இன்னொன்று, ரியல் எஸ்டேட்டே எனக்கு பிடிக்காத பிஸ்னஸ். ஆகாது என்று தள்ளிய கல்லை மூளைக்கு தலைக்கல்னு அறியாசனா. அதே தான் நீங்கள் ஆனால் பிஸ்னஸாக சூஸ் எல்லாம் பண்ணலை. அது வந்தது. இதுதான் அதிர்ஷ்டம். ஆமாம், இதுதான். பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். கமல் சார் சொன்னாரு, அருமையா நடிச்சுட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் ஏன் சரி போய் பிஸ்னஸ் போறீங்கன்னாரு. ஒரு நல்ல நடிகனை திரையுலகம் இழக்கிறதுன்னு சொன்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னார் கமல் சார், டைரக்டர் ராஜேஷா மரணம் அடைவதை விட, நடிகர் ராஜேஷா மரணம் அடைவதை விட, பணக்கார ராஜேஷாக மரணம் அடைவதை நான் விரும்புகிறேன்னாரு கமல் சார். ஆமா, அவர் சொன்னார். ஆனால் அல்டிமேட் மணி தானே. மணி இஸ் அல்டிமேட். யார்த்தையும் போய் சுகமில்லைன்னு போய் கையேந்துறதோ, இல்லை எனக்கு வாய்ப்பு கொடுங்கிறது கையேந்துறதோ, இதெல்லாம் கிடையாது. எவன் ஒருவன் அடுத்தவனை துதிப்பாடுகிறானோ அவன் தன்னம்பிக்கை இல்லாதவன். தன்னம்பிக்கை உள்ளவன் துதிப்பாட மாட்டான். இப்போ உங்களுடைய திறமையை நான் ஃபுல்லாக சொல்கிறேங்கிறது உங்களை துதிப்பாடுறதல்ல. நான் யாரையும் துதிப்பாட மாட்டேன். திறமை இருந்தால் தயங்காமல் சொல்லுவேன். ஜெயலலிதா அம்மா மாதிரி ஓப்பனாக அடிச்சு விட்டுருவேன்.
அதுக்கு எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளி இந்திரன் சந்திரன் புகழ்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியாத ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்குள்ள அதுதான் போறீங்க. ஆச்சரியம். அது எப்படி அப்புறமா அதை ஒண்ணுமே பிரம்மாண்டமாக்கீங்க? இல்லை. என் கூட என் மாமா பையன், என் தம்பி ஒய்ஃப் எல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் ஏதோ நடத்துனாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பார்த்தேன். எனக்கு பிடிக்காதனால அதுக்குள்ளேயே நான் போகல. அதுதான் எனக்கு வந்து கடைசி காலத்தில் என்னை வாழ்க்கையை உயர்த்திச்சு, சோறு போட்டதுங்கிறது ஆச்சரியமான விஷயம். இது மாதிரி நிறைய சினிமா பில்லையும் நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, திடீர்னு சினிமாக்குள்ளே புகுந்து கொடி கட்டுவாங்க. அவங்களாம் சொல்லாமல் இருக்காங்க. இந்த ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சப்ப எல்லாரும் பல விமர்சனங்கள் பண்ணாங்க. இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதுமாங்கல்ல, உள்ளுக்குள்ள ஏன்டா இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற சார் அருமையான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு போய் சொல்லுவாங்க. ஆமா, போய் சொல்லுவாங்க. சரி, நம்ம கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுன்னு, சார் வெரி குட், சரியான டிசிஷன் எடுத்திருக்கீங்க, வெரி குட், பெரிய ஆளா வருவீங்க அப்படின்னாரு. ஆனா பாரதி ராஜா சார் சொன்னதான் கரெக்ட். என்ன சொன்னாருன்னா, யோ நான் நடிக்க வந்தேன், நான் டைரக்டர் ஆகிட்டேன், ப்ரொடியூசர் ஆகிட்டேன். அதே மாதிரி நீ வந்து நடிக்க வந்த, வாத்தியார் வேலை பார்த்த, இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னா பண்ணிட்டு போய், எது பிக்கப் ஆகுது, காசு தான் முக்கியம்னாரு. அதே மாதிரி ஜேபிஆர் என்னன்னாலும், இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னாலும் அதுக்கு காரணமே எம்ஜிஆரும் எம்ஜிஆர் மனைவியும் ஜேபிஆர் 3 பேர் தான். அவர்கள் 3 பேரும் பணம் எதுவும் கொடுக்கவில்லை, அவர்கள் யோசனை தான். எம்ஜிஆர் எந்த வருஷம் வாங்கினது? இது 2006. நான் அங்கே கேகே நகர்ல தான் இருந்தேன். கேகே நகர்ல நீங்க தான் முதல்ல ஒரு வீடு வாங்கி சினிமா ஷூட்டிங்க்கு விட்டது இல்லையா? நடிகர்கள் சவுகார் ஜானி இவங்கெல்லாம் இருந்தாங்க. நிறைய பேர் வாடகைக்கெல்லாம் விட்டாங்க. பாலாஜி சார் சொன்னாரு, யோ வீடு அருமையா இருக்குது, நான் வேணா மக்களின் பக்கம் ஒரு படம் பண்ணோம், இல்லை மனோரமா ஆச்சு, அவங்க வந்து எம்எல்ஏவா நடிப்பாங்க. அந்த வீடு உங்க வீடு? அந்த வீடு எங்க வீடு. ரஜினி சார் படம் என்ன படம்னு சொல்ல முடியுமா சார்? தாய் வீடு, என்ன நிறைய படங்கள், ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம் எல்லாமே இல்லை. என் வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சு. அந்த டைனிங் டேபிளில் சாப்பிடாத நடிகர்களே கிடையாது. அது இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். என் மகன்கிட்ட சொல்லுவேன், எதை விட்டாலும் இந்த டேபிளை மட்டும் விட்டுறாத, அத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க. அதை இது பண்ணிட்டு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் 86ல் பண்ணது அந்த டேபிள். 87ல் நான் சொன்னது இவங்கெல்லாம். அப்போ சென்னையில் மட்டும் எத்தனை வீடு வாங்கி வித்துருப்பீங்க சார்? இல்ல 4 வீடு வாங்கினேன், 2 வீடு வித்துட்டேன். ஏன் ரியல் எஸ்டேட் பிடிக்கல? காசு கொட்டுதே. இல்ல, பணம் வந்து கொட்டுது, பணம் மேல ஆசை இருக்கு எல்லாருக்கும். பெரிய பணக்காரனாக வேண்டும், பெரிய பதவியை அடைய வேண்டும், பெரிய நடிகராக வேண்டும் என்ற ஆசை எனக்கு கமாவாகவும் ஃபுல் ஸ்டாப்பாகவும் வைத்தது யாரென்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவரை நான் பார்க்கும் பொழுது எனக்கு வயசு 36. அமெரிக்காவிலேருந்து வந்து அவர் பட்ட கஷ்டம், அவர் எப்படி செக்ரட்டரியேட் போகிறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு, வீட்டுக்குள்ளே அவருடைய உள்மன போராட்டம், இதெல்லாம் நேரடியாக பார்க்கும் பொழுது பெரிய பதவியை நாம் அடையக்கூடாது, செகண்ட் ரோவிலே இருக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன். அப்பயே ஸ்கூல் பீப்புள் லீடராவோ கிளாஸ் லீடராவோ நான் ஆக மாட்டேன், வேணவே வேணாமே. அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணும்னு நினைப்பாங்கல்ல. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மனிதர்களை 3ஆ பிரிக்கிறாரு அர்னால்டு டாயன்பி. ஃபர்ஸ்ட் யாருன்னா லீடர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் 3%. காரல் மார்க்ஸ் கிரியேட்டர், லெனின் லீடர். இதுலேருந்து உதாரணம் பார்த்துக்கோங்க மற்ற எல்லாரையும். இந்த 3% நான் போக விரும்பவில்லை. மிச்சம் உள்ளது 17%. இந்த 3% பிடிப்பதற்கு பாடுபடுகிறார்கள். மிச்சம் 80% சாதாரணமாக காலாட்டிக்கிட்டு 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறவங்க 80%. அவருடைய ஹியூமன் கேட்டல்ங்கிறாரு.